guys, நான் உங்க தனலட்சுமி, your English tutor. உங்கள் அனைவரையும் மீண்டும் லாங்குவேஜ் குவெஸ்ட் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் அப்படிங்கிறது நீங்கள் எந்த மாதிரி நினச்சிங்கன்னா, அதாவது நான் இங்கிலீஷை சரியாக கற்றுக்கிட்டு பேசணும். அதாவது நான் இங்கிலீஷில் பேசுவேன், ஆனால் நான் பேசுகிறது சரியாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ ப்ராப்பராக சரியாக கற்றுக்கிட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ தான் நான் பிகினராக இருக்கேன், இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன், ஸோ இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கான வீடியோ உங்களுக்குன்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் அப்படிங்கிறது, நம்ம தமிழில் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, ட்ரெயினு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு எங்களால் போக முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இந்த மாதிரி சொல்லுவோம், அவனால் இந்த டாப்பிக்கை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடிந்தது, அவனால் எல்லா கேள்விகளுக்கும் சரியாக பதிலளிக்க முடிந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடிந்தது, அவனால் செய்ய முடிந்தது, அவளால் செய்ய முடிந்தது, அவர்களால் செய்ய முடிந்தது. ஸோ இந்த மாதிரி என்ன விஷயமாக இருந்தாலும் ஃபார்முலா பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வாஸ் இல்லைன்னா வர், ஏபிள் டு போட்டு verb 1 யூஸ் பண்ணி பேசணுன்னா இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷில் சூப்பராக பேசிட முடியும். அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி என்னால் செய்ய முடிந்தது, அவளால் செய்ய முடிந்தது, அவனால் செய்ய முடிந்தது. ஸோ இந்த மாதிரி எது பேசுகிறதாக இருந்தாலும் நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்முலா எதுன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும், சப்ஜெக்ட் என்னவா இருந்ததுன்னா வாஸ் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் எதுவாக இருந்தால் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பு யூஸ் பண்ணிவிட்டு ஏபிள் டு வேர்ப் பண்ணலாம் போட்டு பேசணும் அப்படிங்கிறத கிளியராக இருக்கணும் இல்லையா. அதனால் சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா அது சப்ஜெக்டோட தான். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ, ஹீ, ஷியாக இருந்தால் வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸில் செய்ய முடிந்தது, பண்ண முடிந்தது அப்படி சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அப்போ வாஸ் யூஸ் பண்ணணும். இதுவே சப்ஜெக்ட்ஸ் வி, தே, யூஆர் இருந்ததுன்னா அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம் பாஸ்ட் டென்ஸில். இப்போ பாருங்கள், என்னால் செய்ய முடிந்தது அப்படிங்கும்போது நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னா, என்னால் அப்படிங்கிறனால ஐ போடுவோம். ஐ வந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணணும், வாஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா. ஐ வாஸ், இங்கே என்ன இருக்குது ஃபார்முலாவில், சப்ஜெக்ட் வாஸ் இல்லைன்னா அப்படிங்கிற வேர்பு இங்கே எழுதியாச்சு. ஐ வாஸ், அதுக்கப்புறம் ஏபிள் டு, அதாவது என்னால் செய்ய முடிந்தது அப்படி சொல்கிறோம். அப்போது ஐ வாஸ் ஏபிள் டு, செய்ய முடிந்ததுன்னு சொன்னனால டூன்னு போட்டுரும். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன, ஐ வாஸ் ஏபிள் டு டூ, என்னால் செய்ய முடிந்ததுன்னு சொல்கிறோம். இதுவே அவளால் செய்ய முடிந்ததுன்னா சப்ஜெக்ட்டுக்கு ஐக்கு பதிலாக அவ்வளோதான் ஷீன்னு வரும், ஷீ வாஸ் ஏபிள் டு டூ அப்படின்னு. இதுவே அவனால் அப்படிங்கும்போது ஷீக்கு பதிலாக ஹீ போடுவோம், ஹீ வாஸ் ஏபிள் டு டூ அப்படின்றது. இதுவே இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் வந்து அவர்களால், அவர்களால் செய்ய முடிந்தது அப்படின்னா தே போடுவோம். தே வந்ததுன்னா அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் போடுவோம். தே were able to do, they were able to doனா அவர்களால் செய்ய முடிந்தது. இதுவே சப்ஜெக்ட் என்னது, எங்களால் இல்லைன்னா நம்மால் அப்படின்னா we போடுவோம். அதே தான், we were able to do அப்படிங்கிறது. இதுவே உன்னால் முடிந்ததுனாலும் you போடுவோம். you were able to do அப்படிங்கிறது அப்படியே வரும். இப்போ கிளியரா? ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய சுச்சுவேஷனில் நிறைய விதமான சென்டென்சஸ் வந்து இங்கிலீஷில் சூப்பராக பேச முடியும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். இப்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி பேசுறது, அதாவது சரி பண்ண முடிஞ்சது, பதில் சொல்ல முடிஞ்சது, எக்ஸாமை முடிக்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரிலாம் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அவனாலேயே அந்த ஃபேனை சரி பண்ண முடிஞ்சது, அவனாலேயே முடிஞ்சது அப்படி சொல்லியிருக்கிறோம். அதனால் அவனாலேயே, அவன்கிறதா சப்ஜெக்ட், அப்போது ஹீ போட்டுட்டோம். ஹீ வந்தால் வாஸ் போடணும் இல்லையா. ஹீ வாஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஏபிள் டு, ஹீ வாஸ் ஏபிள் டு. இந்த இடத்துல வேர்ப், அதுக்கப்புறம் வேர்ப் வரணும் இல்லையா.
சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. அப்போது he was able to fix the fan. அவனாலேயே அப்படி சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதனால் himselfனு போட்டுக்கணும். அவனால் சரி பண்ண முடிஞ்சுது, அது சொல்கிறது அவனால் சரி பண்ண முடிஞ்சுதுங்கிறது வேற, அவனாலேயே சரி பண்ண முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வேற இல்லையா. அவனாலேயே நான் அழுத்தி சொல்லும்போது ஹிம்செல்ஃப்ங்கிறது கண்டிப்பாக ஆட் பண்ணும். இப்போ ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். he was able to fix the fan himself அப்படிங்கிறது. அடுத்தது, உன்னால் எல்லா கேள்விக்கும் சரியான பதில் சொல்ல முடிஞ்சது. உன்னாலேயே சொல்ல முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்களா, உன்னாலன்னு மட்டும் சொல்கிறேன். உன்னாலேயே நான் யோர் செல்ஃப்னு ஆட் பண்ணுவேன். இப்போது உன்னால் மட்டும்தான் சொல்லியிருக்கோம், அதனால் நான் என்ன போட போகிறேன், யூ போடுவேன். யூ வந்ததுன்னா அப்படிங்கிற வேர்ப் தான் ஆட் பண்ணணும். யூ வர் ஏபிள் டு, என்னது, பதில் சொல்கிறது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல வேர்ப். அப்போது யூ வர் ஏபிள் டு ஆன்சர், எல்லா கேள்விக்கும், ஆன்சர் ஆல் த questions. எப்படி, சரியான பதில். அப்போது all the questions correctly. இப்போ ரீட் பண்ணுங்க. you were able to answer all the questions correctly அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, ஸ்டூடெண்ட்ஸ்னால கரெக்டான டைமுக்கு எக்ஸாமை முடிக்க முடிஞ்சது. ஸ்டூடெண்ட்ஸ்னால முடிக்க முடிஞ்சதுன்னு சொல்கிறோம். அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னது, சப்ஜெக்ட். அப்போ இங்கே என்ன போடணும், ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் வரணும் இல்லையா, அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு போட்டேன். அடுத்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது, வாஸ் இல்லைனா வர் யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ப்ளூரலில் இருக்குது, அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறனால, ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல்னால் என்ன சொல்ல வரேன்னா, தே, வி, இதெல்லாம் என்னது, நிறைய பேர் இருக்கிறோம், அதனால தான் நம்ம அந்த இடத்துல வே அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ப்ளூரலில் இருக்கிறனால வே அப்படிங்கிற வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் வர் ஏபிள் டு, என்னது, முடிக்கிறது, எக்ஸாம் முடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வேர்ப். அப்போது ஏபிள் டு கம்ப்ளீட் த எக்ஸாம். எப்படி, கரெக்டான டைமுக்கு, கம்ப்ளீட் த எக்ஸாம் ஆன் டைம், கரெக்டான நேரத்துக்கு டைமுக்குங்கும் போது ஆன் டைம் அப்படிங்கிறது போடுவோம். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் வர் ஏபிள் டு கம்ப்ளீட் த எக்ஸாம் ஆன் டைம் அப்படிங்கிறது. அடுத்தது, எங்களால் அந்த கோவிலுக்கு போக ஷார்ட்கட் கண்டுபிடிக்க முடிஞ்சது. எங்களால் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு ஷார்ட்கட் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படிங்கிறோம். ஸோ அதனால் எங்களாலன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எங்களால், நம்மால் அப்படிலாம் சொல்லும்போது வி அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வி வந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணணும் நம்ம பார்த்தோம், வி வர் ஏபிள் டு, கண்டுபிடிக்க முடிஞ்சது, அதனால் ஃபைண்ட் a ஷார்ட்கட். ஷார்ட்கட் எதுக்கு, அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு. ஸோ அதனால் ஷார்ட்கட் டு த டெம்பிள், டு த டெம்பிள், அந்த டெம்பிளுக்கு எங்களால் ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ ரீட் பண்ணுங்கள். we were able to find a shortcut to the temple அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அவனால் ஒரே ட்ரிப்பில் எல்லா பேக்ஸையும் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. அவனால் ஒரே ஒரு ட்ரிப்லேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதாவது ட்ரிப் அடிக்கிறது, எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த இடத்துல ட்ரிப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ ரீட் பண்ணுங்கள். அவனால் ஒரே ட்ரிப்பில் எல்லா பேக்ஸையும் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது அப்படி சொல்லும்போது அவனால் தான் முடிஞ்சது, அதனால் அவனை பற்றி பேசினதுனால அவனுங்கிறது சப்ஜெக்டு. ஸோ ஹீ வாஸ், ஹீ வந்தால் வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹீ வாஸ் ஏபிள் டு, எடுத்துகிட்டு போக முடிஞ்சது, என்னதை, பேக்ஸ் எல்லாத்தையும். அப்போது பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது கேரி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ப் ஒன்று தானே யூஸ் பண்ணணும், அதனால் ஹீ வாஸ் ஏபிள் டு கேரி எல்லா பேக்ஸையும், ஆல் பேக்ஸ், கேரி ஆல் பேக்ஸ் ஒரே ட்ரிப்பில், அதனால் இன் ஒன் ட்ரிப். இப்போ ரீட் பண்ணுங்கள். he was able to carry all bags in one trip அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, கூட்டமாக இருந்தாலும் எங்களால் படத்தை என்ஜாய் பண்ண முடிஞ்சது. கூட்டமாக இருந்தாலும் படத்தை எங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. எங்களால்
நாங்கள் தான் ஒரு விஷயத்தை பண்ணுறோம். அதனால் we வந்தால் we were able to என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஸோ என்ஜாய்ங்கிறது தான் இந்த இடத்துல வேர்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ we were able to enjoy என்னது படத்தை, என்ஜாய் த மூவி. எப்படி இருந்தாலும், கூட்டமாக இருந்தாலும், அந்த இருந்தாலும் அப்படி சொல்லும்போது டிஸ்பைட் த க்ரௌட் அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்போ ரீட் பண்ணுங்கள். we were able to enjoy the movie despite the crowd அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, உன்னால் எல்லாரையும் சிரிக்க வைக்கவாது முடிஞ்சது. உன்னால் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கவாது முடிஞ்சது. அந்த சிரிக்க வைக்கவாவது அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதனால் இந்த இடத்துல அட்லீஸ்ட்னு போட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் உன்னால் யூ வந்தாலும் இங்கிலீஷில் ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கும். வி தேன்றது நிறைய பேர் ப்ளூரல், அதனால் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஆனால் யூங்கிறது சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். யூங்கிற வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் தமிழில் பேசும்போது நீங்கன்னு இருக்கா, மரியாதையாக சொல்லும்போது நீன்னு சொல்லுவோம், நீங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி நான் சொல்லுவோம், நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் இருக்கும்போது நாங்கள்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் நீனாலும் சரி, நீங்கள்னாலும் மரியாதையோடு சொல்லணுன்னாலும் சரி, நிறைய பேரை குறிப்பிட்டு சொல்லணுன்னாலும் சரி, யூங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அதனால் யூ வந்தால் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணோம். இப்போது அட்லீஸ்ட் யூ were able to எல்லாரையும் சிரிக்க வைக்கவாது முடிஞ்சுது. யூ were able to make எல்லாரையும் everyone laugh. இப்போ ரீட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் யூ were able to make everyone laugh அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அவங்கனால அந்த பெயிண்டிங்கை 2 நாளில் முடிக்க முடிஞ்சது, 2 நாளில் முடிக்க முடிஞ்சது அப்படி சொல்கிறோம். அவங்கனால தே வந்தால் என்ன போடணும், என்னன்னு சொல்லுங்கள், வாஸ் போடணுமோ வேர் போடணுமான்னு சொல்லுங்கள். எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறது they were able to அந்த முடிக்க முடிஞ்சது. அதனால் they were able to complete the painting. 2 நாளில் in 2 days. They were able to complete the painting in 2 days அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, என்னால் குழந்தைய அமைதிப்படுத்த முடிஞ்சது. என்னால் குழந்தைய சமாளிக்கணும் இல்லை, அமைதியாக்க முடிஞ்சது. அழுதுட்டு இருந்தால் அமைதிப்படுத்த முடிஞ்சது அப்படி சொல்லியிருக்கிறோம். அதனால் என்னாலங்கும்போது ஐ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும், எக்ஸாக்ட்லி ஐ வாஸ் அப்படிங்கிறது. ஐ வாஸ் ஏபிள் டு குழந்தைய அமைதிப்படுத்துறது அப்படிங்கிறது தான் வேர்பு. காம்னு போட்டுக்கலாம். காம் த பேபி. இப்போ ரீட் பண்ணுங்கள். ஐ வாஸ் ஏபிள் டு காம் த பேபி அப்படின்னு சொல்லணும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவளால் அவள் அம்மா அப்பாவை சமாதானப்படுத்த முடிஞ்சுது. அதாவது சமாதானப்படுத்த முடிஞ்சுது, ஒத்துக்க வைக்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அவளால் அப்படிங்கும்போது என்ன போடுவோம், ஷீன்னு போடுவோமா. ஷீ வந்தாலே வாஸ் போடுவோமா. ஷீ வாஸ் ஏபிள் டு அந்த சமாதானப்படுத்த முடிஞ்சுது, ஒத்துக்க வைக்க முடிஞ்சுது, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஷீ வாஸ் ஏபிள் டு கன்வின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கன்வின்ஸ் அவன் அம்மா அப்பாவை. அப்போது கன்வின்ஸ் ஹர் பேரண்ட்ஸ். இப்போ ரீட் பண்ணுங்கள். she was able to convince her parents அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அடுத்தது, என்னால் எல்லாருக்கும் டின்னர் சமைக்க முடிஞ்சது. அவங்கனால மீட்டிங்கில் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடிஞ்சது. இந்த 2 சென்டென்சஸும் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க்ஸ். ஸோ இதை எப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இதோட நம்ம சூப்பராக இன்றைக்கான டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கான டாபிக் அப்படிங்கிறது சிம்பிளாக இருந்தாலும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.